அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாலே அவன் தான் வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பற்றின இன்னைக்கு ஒரு 2025 அதை பற்றின தான் இந்த வீடியோ போட போகிறோம். என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா 25 வருடம் மருத்துவத்தில் இருந்திருக்கும். ஒரு 9 ஆண்டு காலம் ஜோதிடத்தில் இருக்கும். ஒரு 14 வருடம் இந்த மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பயணிச்சதுனால நம்மளை மக்களை பயம்படுத்துறதுக்காக மக்களை விழிப்படைய செய்யும் போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்களே சில விஷயங்களை செஞ்சுக்கணும். இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்க என்னன்னாக்கா சனி பகவானுடைய இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு சனி பகவான் மேல இருக்கிற அந்த பயம் எல்லாம் போய் அவர் மேல இருக்க அந்த குட் இம்ப்ரெஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி கொஞ்சம் முழுசா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இந்த வீடியோ அமையும் என்பதனால இதை சொல்கிறோம். கொஞ்சம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த சனி பகவான்னா என்ன, ஏன்னா இன்னைக்கு சனி பயிற்சி என்னும் போது மக்கள்கிட்ட அவ்வளோ பயம் இருக்குது. சனி பயிற்சினாவே ஒரு பீதி இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு சனி பயிற்சினாவே ஒரு குழப்பம், பயம், தயக்கம், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான அந்த பிரதிபலிப்புகள் இன்னைக்கு மக்கள் மனதில் அதிகமாக இருக்கு. ஸோ இது உண்மையாகவே இதெல்லாம் இப்படிதான் நடக்குமா, இல்லை இதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பயப்படணுமா, நம்ம பயப்படுறதுக்கான ஒர்த் இருக்கா, இல்லை நம்ம பயப்படுறது சரியா, இல்லை சனி பகவான் கெட்டத்தான் பண்ணுவாரா அப்படின்ற அந்த டீட்டெயில் விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதன் மூலயமா நீங்கள் இந்த சனி பயிற்சியில் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் நீங்கள் இலகுவாக உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இந்த வீடியோ இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சனி பகவானா என்ன அப்படின்னு ஏன்னா சனி பகவான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா கர்மகாரகன் சனி. ஏன்னா அந்த கர்மானாவே நமக்குள்ள ஒரு பயம் வந்தது. கர்மானா செயல் தாங்க. அதாவது நீங்க ஒரு செயலை செய்யணும்னா அது சனி பகவானுடைய தன்மைகளை பொறுத்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ கர்மகாரகன் சனி என்னும் போது உங்களுடைய ராசியில உங்கள் லக்கணத்தின் அடிப்படையில சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதே சனி பகவானுடைய நன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா வேலைக்கு போவாங்க, அவ்வளோதான். இல்லை சனி பகவான் மொத்தம் இது வேலைக்கே போகாமல் வெட்டித்தனமாக சுற்றி கிடப்பாங்க. இல்லை என்றால் நீங்கள் ஒரு அடிமை தொழிலாளியாக எங்கேயாவது ஒரு இடத்துல எவனாவது ஒரு அடிமை சிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனி பகவானுடைய தன்மைகள் அவருடைய பெர்சன்டேஜ் ஆஃப் திங்ஸ் ரொம்ப மிக குறைவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ சனி பகவான் தான் தொழில்காரகன், ஸோ கர்மகாரகன். அப்போ அவருடைய தன்மைகளை நம்ம இன்னும் எப்படி அதிகரிக்கலாம்? ஏன்னா சனி பகவானுடைய தன்மைகள் அதிகரிக்கணும்னா நீங்கள் இரவு தூக்கம் என்பது மஸ்ட். ஏன்னா அவர் என்னன்னாக்கா அவரோட காரகத்தம் ஃபெர்டிலைசர் சொல்லுவோம். ஃபெர்டிலைசர் யூனிட் எப்படின்னா கழிவுகளை நீக்கம். ஏன்னா நம்ம இரவு தூங்கும் போது தான் நம்ம உடல் கழிவுகள் நீங்கப்படும். அப்போ உடல் கழிவு நீங்கிச்சுன்னா நம்ம கிட்ட அந்த கழிவுகள் இல்லை என்றால் சனி பகவானோட நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். கழிவுகள் அதிகமாக தேங்கிச்சுன்னா எப்படி நம்ம குப்பை செய்யும் போது ஒரு துர்நாற்றம் ஏற்படும், ஒரு அசுகம் ஏற்படும், கிருமிகள் வளர்ச்சி. அப்போ சனி பகவானுடைய கெட்ட விஷயங்கள் அங்கே நடக்கும். அவ்வளோதான். பெருசா இந்த சனி பகவானுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி, விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசி, மேலும் மகரம், கும்பம், இந்த 5 ராசிகள் தான் சனி பகவானுடைய அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி. இதே 5 ராசிகள் தான் சனி பகவானோட நன்மைகளும் அதிகமாக பெறக்கூடிய ராசிகள்ல இந்த 5 ராசிகள் தான் இருக்கும். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா கடக ராசியில இருப்பாங்க, விருச்சிக ராசியில இருப்பாங்க, கும்ப ராசியில இருப்பாங்க. ஸோ இந்த மீன ராசியிலும் இருப்பாங்க. அது பதில் மகர ராசிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மகர ராசியில் இருப்பாங்க. மீதி ராசிலாம் அப்போ இல்லையா? அந்த மீதி ராசியை சனி பகவானுடைய ஒரு 50% தாக்கம் தான் இருக்கும். அதாவது என்னன்னாக்கா நேரடியாக வெயிலில் சூடு படுறதுக்கும் நம்ம வெயிலின் அனல்ல ஓரமாக நிற்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் மீதி ராசிகள் எல்லாம் ஒரு நேரடியாக இல்லாமல் மறைமுகமான நன்மை தீமைகளை தான் இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி எடுக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயத்துல, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்துல தான் பாதிப்புகள் இருக்கும். அதனால இந்த 5 ராசிகள் மட்டும்தான் அதிகமான பிரச்சனையும் தரும், அதிகமான நன்மை அனுபவிக்கிற ராசிகள். மீதி ராசிகள்லாம் அதை சார்ந்து நம்மளை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு வகையால நமக்கு நன்மை தீமைகள் நடக்கும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அது எவ்வாறு இருக்கும், நன்மையான பலன் எங்கே சரி பண்ணால் நமக்கு போதும். எல்லா இடத்துல இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வண்டியை பஞ்சர் டயரில் பார்த்தா மட்டும் போதும். அதுக்கு பதிலாக வண்டியே சர்வீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதன் போல எந்த இடத்துல நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல நம்மளுடைய நற்பலன்கள் இருக்கு அப்படி என்பதை உணரும் போது அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம சரி செய்து நம்ம வாழ்க்கை பயணத்தை மேலும் சிறப்பிற்காக இது உதவும். ஸோ அதனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக நம்ம சொல்ல போறோம். ஸோ மேலும் இதை சொல்லணும்னா என்னன்னாக்கா அவருடைய வாகனம் காகம் சொல்லுவோம். ஏன்னா காகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரம்ம முகூர்த்தம் கரெக்டாக சூரிய உதயத்தப்போ எழுந்திரிச்சிடும். அது தன் வேலைகள் எல்லாம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியன் அஸ்தமனம் அதுக்கப்புறம் காகாவை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன்னா காகம் என்பது இயற்கைக்கு ஒன்றி அதோட வேலையை செய்யும். ஏன்னா காக்கா தான் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ரோட்ல கழிவு இருந்துச்சுன்னா அதை வந்து தூய்மையாக்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காகத்தை வந்து சனி பகவானோட வாகனமா கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் நல்லா உடம்புல இருக்கணும்னா கழிவுகள் நீக்கப்படணும், நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா என்ன பெரிய தொழிலதிபர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சக்சஸ் ஆக முடியும்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் போது நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும், நம்மளோட ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணணும், ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னாக்கா காகத்தை அதுக்கு வாகனமா சொல்லியிருப்பான். இப்படிலாம் இல்லை என்றால் என்ன நடக்கும்னா சனி பகவானோட பனிஷ்மெண்ட் என்ன முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடக்கிறது, ஹேண்டிகேப்டு அப்படின்றது. அதனாலதான் சனி பகவானோட தன்மைகள் என்ன அவரே வந்து அந்த ஊனமுற்றோரா இருப்பார். அவருடைய கால்ல இருந்து ஒரு கால் பகுதி என்பது இருக்கும். ஸோ அப்ப என்னன்னாக்கா கால்களுக்கு அதிபதியும் அவர் தான். ஸோ அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு காலில் அடிபட்டுட்டே இருக்கு, ரத்த காயம் ஏற்பட்டு இருக்குன்னா சனியோட தன்மைகள் அதிகமா செயல்படுதுன்னு வச்சோம். அதே ஒருத்தன் கால் வீக்கம் எந்திரிச்சு நடக்க முடியலன்னா சனியோட தாக்கம், சனியோட ப்ளஸ்ஸா இருந்துச்சுன்னா அதிகமாக ஓடுறது, சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அதிகமாக கால் ஓடுறது, விளையாட்டு வீரர்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கும். அதே சனியோட தாக்கம் ரொம்ப அவரோட பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு, ஊனமுற்றல், கால் வீக்கம், எடிமா இந்த மாதிரியான எந்திரிச்சு நடக்க முடியாம முடக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனியோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படின்னா உங்களோட வளர்ச்சி, தொழில் செய்து பிஸ்னஸ் பண்றது, கோடி ரூபா சம்பாதிக்கிறது, 100 கோடி 500 கோடி இப்படிலாம் சம்பாதிக்கிறவங்க என்னன்னாக்கா சனியோட பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதெல்லாம் சனிதான். அப்போ சனி பகவானோட தன்மைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்பதை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். சனியோட தாக்கத்தை நாம வராம பாசிட்டிவான விஷயங்களை எதிர்கொள்ளணும்னா காகம் மாதிரி நம்ம சுறுசுறுப்பா எந்திரிச்சு நம்ம உடல் கழிவெல்லாம் நீக்கணும். அதுக்கு அப்போ சனி பகவான் ஒருத்தர் தாக்கம் இருக்கு, அவர் பாதிக்கிறாருன்னா அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவத்திலலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, பேதிக்கு சாப்பிட்றது தான். அதான் பேதிக்கு சாப்பிட சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு பேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்றது அது கூடாது. ஏன்னா அது மருத்துவ ரீதியாக உடலில் இருக்க வாதம், பித்தம், கபம் இப்படின்னு உடல் நம்ம இருக்கு, அதுக்கு ஏற்றா போல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சித்த மருத்துவம் அப்படின்றது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஸோ அதனால ஒரு நல்ல சித்த மருத்துவரை போய் பார்த்து அந்த கழிவு நீக்க சிகிச்சைகளை முன்னி போனால் என்ன ஒரு 1000 2000த்துக்குலாம் இருக்கு, பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா சனி பகவானோட தாக்கம் என்பது குறைக்கணும்னா நம்மளோட உடல்ல கழிவுகள் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னாக்கா நம்ம சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கணும், ரெண்டாவது திங். மூணாவது விஷயங்கள் என்னக்கா நம்ம மேலும் கழிவுகள் உள்ள சேராம நம்மள பாதுகாக்கணும், ஃபுட்ல வந்து கரெக்டா இருக்கும். நாலாவது விஷயம் சரியான தூக்கம். இதுதான் இந்த 4 விஷயங்கள் நீங்க செய்யும் போது நமக்கு ஏன் நம்ம சித்த மருத்துவம் சொல்றோம்னா, முன்னாடி ஜோதிடத்துல வந்து சித்த மருத்துவம் தான் பரிகாரமா இருக்கு. ஏன்னா ஜோதிடத்தை தெரிஞ்சவங்க என்னன்னாக்கா தாது, அந்த மூலம், வேர் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. சித்த மருத்துவம் தான் முன்னாடி பரிகாரமா இருந்துச்சு. ஏன்னா மருத்துவம் வந்து ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயும் இருந்துச்சு. அதனாலதான் நம்ம சிவன் கோயில போனோம்னா இந்த வில்வ தீர்த்தம் கொடுப்பாங்க, பெருமாள் கோயில போனா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. முன்னாடி குலதெய்வ கோயில் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா அந்த கருப்புசாமி கோயிலாம் போனீங்கன்னா அந்த மூலிகை தேநீர் மாதிரி கொடுப்பாங்க. மூலிகை தேநீர்கள் நிறைய இருக்கும், நிறைய மூலிகைகள் சேர்ந்த தேநீரை கொடுப்பாங்க. இப்போ அது வழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில இடங்கள்ல அது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வழியாக அந்த நோய் தன்மையை, அந்த பஞ்சபூத தன்மை அடிப்படையில் அந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணும் போது அது பரிகாரமா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நம்ம பெரும்பாலும் மருத்துவம் சார்ந்த விஷயம், வாழ்வியல் முறை சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய சொல்வது. ஸோ இதன் வழியாக தான் நம்மளால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா சனி என்ற கிரகம் தோடைய ஆற்றல் நமக்கு தேவையான ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஏன்னா சனி இல்லாமல் இங்கே கர்மமே நடக்கும். ஒரு குண்டுச்சியை தூக்கி ஓரம் வைக்கணும்னா கூட அது சனி பகவானுடைய ஒரு தத்துவம் வந்து நம்ம உடம்புல செயல்பட்டாதான் அதை செய்ய முடியும். ஸோ அதை நல்ல விதமா வைத்துக் கொள்ளும் போது நற்பலன்களையும் அந்த தாக்கத்தை கழிவுகள் அதிகமாக தீய பலன்களையும் கொடுக்கும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரூல்.
ஸோ அப்போ நம்ம கெட்ட ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு, அப்போ நாம அந்த இடத்த சரி பண்ணிக்கணும்ன்றதுதான் ஜோதிட சூட்சமம். ஸோ அதனால சனி பகவானை காட்டி பயப்படுறதை காட்டிலும் சனி பகவானுக்கு போய் நீங்க ஆலய வழிபாடு செய்வது நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க. நாம அதை வேண்டான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்வியல்ல என்னென்னலாம் செஞ்சுக்கணும்ன்றதை தான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ அது நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாவகத்துல ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்ன நடக்கும். மேலும் என்னன்னாக்கா இப்ப சனி பகவான் வந்து ஆயுள் காரகன். அவர் வந்து என்னன்னாக்கா நீதிமான், நேர்மையானவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் எந்த விஷயத்துல நேர்மையானவர், நீதிமான் என்பது இன்னைக்கு வரையும் யாருக்கும் புரிதல் இல்லை. சனி பகவான் வந்து என்னன்னாக்கா இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அவர் நீதிமான். நீங்க இயற்கை ஒன்றிய வாழ்க்கை நீங்க வாழவில்லை என்றால் அவர் கர்மக்காரம் என நோய் எனக்கூடிய விஷயத்தை உருவாக்கி விடுவார். இதே விஷயத்தை நீங்க இயற்கை ஒன்றிய வாழ்க்கை நீங்க வாழும்போது மனிதனுடைய ஆயுள் என்பது நீட்டிக்கப்படும். அதனாலதான் இன்னைக்கு ஏன்னா விலங்குகள் இந்த எல்லா பறவைகள் எல்லாமே இயற்கை ஒன்றிய வாழ்க்கை வாழ்வதனாலதான் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் இன்னைக்கு வரையும் குறையறதில்லை. மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு முரணான வாழ்க்கை வாழ்வதால் அவன் ஆயுள் வந்து குறைகிறது. நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு இந்த சனி பகவானை பத்தின இருந்த பயத்தை போக்கியிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க எப்படி உங்க பயமும் தயக்கமும் மாறிச்சோ அதே போல உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த தகவலை கொடுங்க. அவங்களுக்கும் அந்த பயம் நீங்கி சனி பகவானுடைய நற்பலன்கள் அவங்களும் அனுப்பித்து வாழ்க்கை மேன்மை அடையட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன தன்மைகள் இனிது இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் போடுவோம். பார்த்து பயனடைங்க. உங்க வாழ்க்கையை வளமாக்கிங்க. நன்றி, வணக்கம்.